பேர் அருண்குமார். கம்பெனி நேம் வந்து பிரையன் இன்ஜினியரிங் அண்ட் கான்ட்ராக்டிங் பிரைவேட் லிமிடெட். பிராண்ட் நேம் வந்து பாரத் பிரையன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஏரியாஸ் வந்து வென்டிலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 14 years ஓல்டு கம்பெனி. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பவர் சேவிங் கம்மி பண்ணுற மாதிரி வென்டிலேஷன் ஃபேன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஃபேன்ஸ் பார்க்கலாம். இது வந்து சிக்வீல் சொல்லிட்டு ஒரு 1.5 meter டயா ஃபேன்ஸு. ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். ஏர் த்ரூ வந்து நிறைய ரீச் ஆகும். ஸோ பவர் வந்து 500 watts தான். 500 watts. பிஎல்டிசி. எவ்வளோ காஸ்ட் வருது சார்? ஸோ இந்த காஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஸ்டார்ட் ஆகும். 40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது எல்லாமே வந்து பிஎல்டிசி வால் ஃபேன்ஸ். ஓகே. ஸோ 30 inch டயா, 36 inch டயா. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்வென்ஷனல் ஃபேன்ஸ் இருக்கும். ரொம்ப ஹை சவுண்ட்லையும் பவர் அதிகமாக இருக்கும். இப்போ இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிஎல்டிசியில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ பவர் எல்லாமே வந்து 120 watts 100 watts அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ இதை ப்ரைசிங் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 14,000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ காஸ்ட் வரும் சார் இந்த மிஷின்? இது வந்து 9,500. 9,500. இது வந்து 14,000. ஓகே. 36 inch டயா, இது 30 inch டயா, 36 inch டயா. ஓகே. இது வந்து மூவபிள்ங்களா? இல்லை இது வந்து பெடஸ்டல் இருக்கும். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்ல இருக்கு. ஓகே. ஓகே. தென் வந்து இந்த சீலிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா HPLS ஃபேன், ஹை வால்யூம் இண்டஸ்ட்ரி. ஓகே. நம்மளுக்கு வந்து 6 feet டயா இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கிற நல்ல ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ். இதோட பெரிய சைஸ் ஒரு ஜைஜாண்டிக்கான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 feet. அது வந்து கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் ஃபேன் வந்து ஒரு 20,000 square feet இருக்கு. 20,000 square feet சிங்கிள் ஃபேன். ஸோ இந்த 6 feet வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 to 2,000 square feet ஆகும். அப்பா. இங்கே நம்ம ஏரியா சின்னதாக இருக்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர் எக்ஸ்போ ரொம்ப மினிமமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து மோர் தென் 6,000 ஃபேன்ஸ் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் த்ரூ அவுட் இந்தியா. ஓகே. ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டியூட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப வேஸ்ட். நீங்கள் எந்த ஈவன் டெம்பிள்ஸில் போட்டிருக்கோம், சர்ச்சஸில் போட்டிருக்கோம். மெயினாக வந்து பவர் சேவிங்கில் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸை கம்மி பண்ணலாம். இப்போ நார்மல் ஃபேன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் கம்மி பண்ணிட்டு இப்போ நிறைய ஃபேக்டரிஸில் 100 ஃபேன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். ஓ 100 நார்மல் வால் ஃபேன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் ஃபேன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த HULS ஃபேன்ஸில் மட்டுமே ஒரு 9 years இருக்கும். 9 years. மோர் தென் 600 கஸ்டமர்ஸ் இருக்காங்க இதில். எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிளைண்ட்ஸ், இந்த ரயில்வேஸ்ல இருந்து ஈவன் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் கூட நம்ம ஃபேன்ஸ் பார்த்துருக்கலாம். பெரிய சீலிங் ஃபேன்ஸ். எவ்வளோ காஸ்ட் வருது சார் சீலிங் ஃபேன்? ஸ்டார்டிங் 90,000 ஸ்டார்ட் ஆகுது. 90,000. அப் டு we have 2 lakhs வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. 2 lakhs வரைக்கும் சிங்கிள் ஃபேன். இதுக்கு வாரண்டிலாம் எவ்வளோ? வாரண்டி வந்து மினிமம் 2 years வாரண்டி தரும். சர்வீஸ் நம்ம தான் ஃபேக்டரி வந்து மாங்காட்டில் இருக்கு. ஸோ we have all our சர்வீஸ் டீம், ஓகே, ஆன்போர்ட் டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க. ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சர்வீஸ் பற்றினுக்கு வந்து இஷ்யூவே இருக்காது. தென் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் மாடலில் இப்போ நார்மல் சின்ன சின்ன ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நிறைய சக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸில் இது ஒரு ரினோவேட்டிவ் ப்ராடக்ட். இதோட சைஸஸ் வந்து 480 by 480 சைஸ் இது. ஓகே. இந்த மினிமம் காஸ்ட் 9,000 ஆகுது. இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 meter by 1.3 meter பெருசு. ஸோ உள்ள நம்பர் ஆஃப் ஏர் வால்யூமை பொறுத்து நம்ம சைஸஸ் மாறும். மேக்ஸிமம் சைஸ் காஸ்ட் வந்து ஒரு 30,000 rupees வரைக்கும். இது ஃபேனா சார் உள்ளுக்குள்ள இருக்குங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி உள்ள ஃபேன். ஓகே ஓகே ஓகே. கவர் பண்ணுறது. ஓகே. இது வந்து வெளியே அவுட் சைடில் இருக்கும். அவுட் சைடில் வந்து ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபேன்ஸ் வச்சா வெளியே இருந்து எவ்வளோ காஸ்ட் சார் மினிமம்? 9,500 ஸ்டார்டிங் ஆகுது. மேக்ஸிமம் ரேட் வந்து ஒரு 30,000. இது வந்து யூவி ஹீட் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து டெம்பரேச்சர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ஷீட் மேலே கோட்டிங் பண்ணுற ஒரு பெயிண்ட். நார்மல் பெயிண்ட்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். பட் இது வந்து ஒரு இம்போர்ட்டட் பெயிண்ட், ரப்பரைஸ்டு பெயிண்ட் மாதிரி. ஒரு சீலண்டாகவும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லீக்கேஜ் இருக்குன்னா கூட சீலண்டாக எடுக்கலாம். ரப்பரைஸ்டு பெயிண்ட் இது டேரெக்டாகவே வந்து ஷீட்டில் 15 degree டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தெரியும். மினிமம் 15 degree டெம்பரேச்சர் தெரியும். ஆல் டைப் ஆஃப் ஷீட், அஸ்பெட்டாஸ், அப்புறம் வந்து ஈவன் வீட்டுக்கு மேலே சிவிலில் கூட நம்ம சிவில் ஸ்ட்ரக்சரில் ரூஃபில் கான்கிரீட் மேலே கூட அடிக்கலாம். கான்கிரீட்ல கூட நீங்க அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் 15 degree டெம்பரேச்சர் ட்ராப் தரும் மேலே ரூஃப்ல. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 degree வந்து டெம்பரேச்சர் ட்ராப் வந்து ஃபீல் ஆகும். ஓகே. எவ்வளோ காஸ்ட் வருது சார்? இந்த ஒரு கேன் 2 கேன் இது நம்ம வந்து ஒரு 13,500. ஓகே.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனிங் யூனிட். ஓகே. இட் மேஜர்லி யூஸ்டு ஃபார் சேலஞ்சிங் ஏரியாஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ். சில இடத்துல வந்து இன்டோர் அவுட்டோர் எடுத்து வர முடியாது. ஸோ அப்போ வந்து பைப்பிங் பண்ண முடியாது, ஏதாவது பேஸ்மெண்ட்டில் பிட்டில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் அது இது யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் எங்கேயான ஈவெண்ட் அனுப்பல எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படின்னா காஸ்ட் வயபிளாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் இருக்கும், கமர்ஷியல் பர்பஸ்க்கு கிடையாது. இது 1 ton 2 ton 3 ton அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் 1 ton வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் 3 ton வந்து பார்த்தீங்கன்னா 2.8 lakhs வரும். இதுல 3 பைப் இருக்கு சார். இது வந்து எக்ஸாஸ்ட் பைப். ஸோ ஹாட் ஏர் வெளியே எடுக்கிறதுக்கு. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கோல்ட் ஏர் ஃப்ரெஷ் ஏர். ஸோ இதில் 2 அவுட் இருக்கு, சிங்கிள் அவுட் இருக்கு, 3 அவுட்ஸ் இருக்கு. ஸோ இதில் ட்ரெயின் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்து வித் ஃபில்டர்ட் யூனிட், கண்டென்சிங் யூனிட், கம்ப்ரஸர் எல்லாமே உள்ளே தான். நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணாலும் உள்ளே நம்ம வந்து கேஸ் ரீஃபில் பண்ணலாம். நார்மல் ஏசி எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் அவுட்டோர் யூனிட் எல்லாமே உள்ளே தான் இன்டெகிரேட்டட். அதுதான் மெயின். எல்லாமே இருக்குது. நம்ம லாக் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டெகிரேட்டட். ஆனால் இது கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா சார்? கமர்ஷியல்னா வந்து அதை சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் புக் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது ஒரு அவுட்டோர் ப்ரோக்ராம் நடக்கும், அவங்க வந்து வயபிள். பட் இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு நான் டேரக்டாக சொல்லிட்டு சார் நீங்கள் 2 ton நீங்கள் டேரக்டாக நார்மல் ஏசியை போடலாம். 2 ton ஏசி நம்மளுக்கு 40,000 முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஸோ இதில் நம்ம எடுத்தோம்னா மோர் தென் 1.8 lakhs வரும். ஸோ அதனால நம்மளே சஜஷன் பண்ணிடுவோம். அந்த சேலஞ்சிங் ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நம்மளோட டீடைல் ப்ராடக்டோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபேக்ட்ரிக்கு சென்னையில் நம்ம மாங்காடு டு குன்றத்தூரோட சிக்கராயபுரம்ல இருக்கு. ஸோ நீங்கள் எனி டைம் யூ கேன் கம் அண்ட் விசிட் தி ஃபேக்ட்ரி. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு மேஜரான வென்டிலேஷன் சேலஞ்சஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி தர முடியும். அவங்க டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோ பவர் வந்து கம்மியாக நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை வந்து நம்மளால கொடுக்க முடியும். உங்க நேம் சார்? என் பேர் அருண்குமார். நம்மளோட எம்டி நான் தான். தேங்க்யூ ஸோ மச்.